ஆசையா வந்த சுற்றுலா பயணிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சேலம் மாவட்டத்துல ஏழைகளோட ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுற ஏற்காட்டுல அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம் அப்படின்னு சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்க ஏதுவா பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருக்குது. இங்கு தோட்டக்கலைத்துறை சார்பா பல்வேறு மரங்கள் நடவு செய்யப்பட்டு ஆலமரம் போல வளர்ந்து இருக்குது. இங்கு வர்ற சுற்றுலா பயணிகள் வெயிலோட தாக்கத்திலிருந்து தப்பிக்க மரத்தடியில் அமர்ந்து ஓய்வு எடுக்கிறாங்க. இந்த நிலையில காய்ந்த மரங்கள் மற்றும் கிளைகளை வெட்டுறதுக்காக அனுமதி பெற்று அந்த அனுமதியை வச்சுக்கிட்டு பல வகையான பச்சை மரங்களையே வெட்டி சாச்சிருக்கிறாங்க. அண்ணா பூங்கா, ரோஜா பூங்காவுல காஞ்ச மரக்கிளைகள் அகற்ற 29,405 ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்ட நிலையில அவங்க வெட்டி சாச்சிருக்கிற மரங்களோட மதிப்பு பல லட்சங்களை கடக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. இதனால சமூக ஆர்வலர்கள் பலர் வேதனை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்காட்டுல இருக்கிற தனியார் தோட்டங்கள்ல விதிமுறைகளை மீறி பல வகையான மரங்கள் வெட்டி எடுத்து செல்லப்படுறதை தொடர்ந்து அரசு பூங்கால இருக்கிற மரங்களுமே வெட்டி எடுத்து செல்லப்படுறது ஏற்காடு வாழ் சமூக ஆர்வலர்கள் கிட்ட பெரும் வேதனையை ஏற்படுத்தி இருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியா இதுல தலையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அனைவரோட கோரிக்கையாவுமே இருக்குது. ஏற்காட்டுல இருக்கிற தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறைக்கு சொந்தமான அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம் உள்ளிட்ட பூங்காக்கள்ல காஞ்சு போன நிலையில இருக்கிற மரங்களோட காய்ந்த மர கிளைகளை அகற்ற அனுமதி வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலா பச்சை மரங்களையே வெட்டி சாச்சிருக்கிறாங்க. இது சுற்றுலா பயணிகள் மற்றும் வன ஆர்வலர்களை அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்குது.